Good afternoon student. Let us see the topic Chara. Okay, page number 39. Okay, page number 39. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாபிக். ஸோ இதை பார்க்கலாம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசியே, ஆர்டர் வந்துன்னா சராலஸ், அண்டு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சாராசியே, அண்ட் ஜீனஸ் பார்த்தீங்கன்னா சாரா. ஓகேவா, இதான் வந்து இதோட கிளாசிஃபிகேஷன் ஆர்டர். ஓகேவா, சாரா இஸ் காமன்லி கால்ட் அஸ் ஸ்டோன் வேர்ட். ஸ்டோன் வேர்ட் அப்படின்னா இந்த வேர்ட் அப்படிங்கிறது ஸ்டோன்னா ஆல்ரெடி உனக்கு தெரியும், கல் அப்படிங்கிறது. வேர்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பிளான்ட் அண்டு ஸ்டெம், அந்த பிளான்ட்டோட பாடிஸ், அதாவது ஸ்டெம்மாக இருக்கட்டும் லீவ்ஸாக இருக்கட்டும், அதை தான் வந்து வேர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து எதுக்கு வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டோட லீவ்ஸு அந்த ஸ்டெம் வந்து எதுக்காவது ஃபுட்டுக்கு இல்லைனா வேறு எதுக்கும் வந்து யூஸ் ஆகும், ஃபார் த எக்கனாமிக் யூஸ். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க வேர்ட் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் சப்மர்ஜ்டு அக்வாட்டிக் ஃப்ரெஷ் வாட்டர். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ரீஜியனில், அதாவது தண்ணி இருக்கிற ரீஜியனில் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே அப்படிங்கிறாங்க. க்ரோயிங் அட்டாச்ட் டு த மட் ஆஃப் த லேக்ஸ். சரியா, லேக்ஸ்னால் என்னதுமா, குளம் குட்டைகள்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஸோ அந்த ரீஜியனில் என்ன செய்யுது, இது அதோட ஒட்டிட்டு அதோட அந்த சரௌண்டிங்கில் ஒட்டிட்டு இது என்ன செய்யுது, க்ரோத் ஆகுது அப்படிங்கிறாங்க. அண்ட் ஸ்லோ ரன்னிங் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது ஆற்றுப்படுக்கைகள். சரியா, அந்த ஆற்றுப்படுக்கைகளில் என்ன செய்யுது, இது க்ரோத் ஆகுது. ஸோ எதுலெல்லாம் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குது. அதே மாதிரி லேக்ஸ், குளம் குட்டைகள், ஆற்றுப்படுக்கைகள் சொல்கிறாங்களாமா. ஸோ அந்த மாதிரி ரீஜியன்ஸில் வந்து இந்த சாரா அப்படிங்கிற ஆல்கே வந்து என்ன செய்யுது, க்ரோத் ஆகுது. ஸோ உனக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம், அதாவது ஸ்டோன் வேர்ட் இட் இஸ் கால்டு அப்படின்னு கேட்டானா நீ என்ன எழுதுவ, சாரா அப்படின்னு எழுதணும். சாரா பல்டிகா அப்படிங்கிறது சயின்டிஃபிக் நேம். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னமா, சாரா பல்டிகா அப்படிங்கிறது. க்ரோஸ் இன் சலைன் வாட்டர். இந்த டைப் ஆஃப் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கே பார்த்தீங்கன்னா எங்கே வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னா சலைன் வாட்டர். சலைன் வாட்டர்னால் என்னதுமா, அதாவது சால்ட் இருக்கிற ஒரு வாட்டர். சரியா, சால்ட் கண்டென்ட் இருக்கிற ஒரு வாட்டர் ரீஜியன் தான் சலைன் வாட்டர் அப்படின்னாங்க. ஸோ அந்த ரீஜனில் இந்த சாரா பல்டிகா அப்படிங்கிறது என்ன செய்யுது, க்ரோத் ஆகுது. ஸோ சாரா அப்படிங்கிற இந்த ஆல்கேவோட சயின்டிஃபிக் நேம் என்ன, சாரா. அந்த இதில் பார்த்தீங்கன்னா சாரா பல்டிகா அப்படிங்கிற இந்த ஆல்கே மட்டும், பர்டிகுலர் ஆல்கே மட்டும் எங்கே க்ரோத் ஆகுதுன்னா சலைன் வாட்டரில். த தாலஸ் இஸ் ஆப்டன் என்க்ரஸ்டட் த கால்சியம் அண்டு மேக்னீசியம் கார்பனேட். ஸோ தாலஸ்னால் என்னது, அதோட பாடி, அதோட சப்போஸ் பிளான்ட்டாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும், அதோட பாடியை வந்து என்ன சொல்கிறாங்க, தாலஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து தாலஸ் அப்படிங்கிறது வேர்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளான்ட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பிளான்ட்டு ஆல்கே, பிரேயோஃபைட், டெரிட்டோஃபைட்ஸ், இந்த மாதிரி இதில் தாலஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. பிளான்ட் பாடினா என்னதுமா, அது ஸ்டெம், ரூட்டு, அப்புறம் லீவ்ஸ், இது தான் வந்து தாலஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ரூட் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, அதாவது ஸ்டெம்மு லீவ்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கால்சியம் அண்டு மெக்னீசியம் கார்பேட் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, தாலஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பிளான்ட் பாடி இஸ் மல்டி செல்லுலார் மேக்ரோஸ்கோபிக். மல்டி செல்லுலார் என்னது, பல செல் உயிரி. மேக்ரோஸ்கோபிக்னா என்னது, நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து மைக்ரோஸ்கோப் மூலியம் பார்க்க தேவையில்லை. இட்ஸ் நாட் அண்டர் மைக்ரோஸ்கோபிக், இட் இஸ் த மேக்ரோஸ்கோபிக் அண்ட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு மெயின் ஆக்சிஸ் அண்டு ரைசைட்ஸ். இது வந்து என்ன செய்ய முடியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ரைசைட்ஸ்னால் என்னது, வேர்கள் இருக்குது. ரைசைட்ஸ் ஆர் த்ரெட் லைக். அந்த வேர்கள் வந்து அதாவது அந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு த்ரெட் லைக். ஆல்ரெடி நீ பார்த்துருப்பா, எப்படி இருக்கும், நூல் மாதிரி தான் அதோட வேர்கள் இருக்கும். see that picture figure 2.5ல அதுதான் ரைசைட்ஸ். ஓகேவாமா, இந்த மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் அரைஸ் ஃப்ரம் த லோவர் பார்ட் ஆஃப் த தாலஸ். இந்த மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது இந்த மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் ஆல்கே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பார்ட் ஆஃப் தாலஸில் இந்த ரைசைட்ஸ் இருக்குது. சரியா, இதுதான் வந்து தாலஸ் அப்படின்னா இதில் வந்து எங்கே இருக்குது, அந்த பெரிஃபரல்ஸ் ரீஜியனில் லோயர் நோட்ஸில் இந்த இது இருக்குது, அதாவது ரைசைட்ஸ் ரூட்ஸ் வந்து இருக்குது. அதை தான் கொடுத்துருக்கோம். பார்ட் ஆஃப் தாலஸ் ஆர் பெரிஃபரல் செல்ஸ் ஆஃப் த லோவர் நோட்ஸ். இந்த லோவர் நோட்ஸில் என்ன இருக்குது, ரைசைட்ஸ் இருக்குது. தே ஆர் கேரக்டரிஸ்டிக் பை ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆப்ளிக்யூ செப்டா. சரியா, இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஆப்ளிக்யூ, அதாவது பிரான்ச்சு செப்டா வந்து இருக்குது, ஒரு சாய்வான பிரான்ச்சஸ். இதில் எப்படி இருக்குது, பிரான்ச்சஸ் வந்து ஒரு சாய்வான பிரான்ச்சஸாக இருக்குது. ஆப்ளிக்யூனானது ஒரு சாய்வான செப்டே. நெக்ஸ்ட் பாரு, செப்டேனா என்னதுமா, இந்த பாடிஸை தான் சொல்கிறது. சரியா, இந்த ரைசைட் ஃபிக்ஸ் மெயின் ஆக்சிஸ் ஆன் த சப்ஸ்ட்ரம் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட் அண்ட் சால்யூட்ஸ். ஸோ இந்த ரைசைட்ஸ் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சப்ஸ்ட்ராக்டம், எப்படி அடுக்கடுக்கா ஒரு குரூப்பாக வந்து இந்த ரைசைட்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட் அண்டு சால்யூட்ஸ். ஸோ
அந்த சால்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சலைன் வாட்டரில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதோட சால்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணதுக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் அந்த மாதிரி லேக்ஸில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸை அப்ளை பண்ணதுக்கும் அப்சர்வ் பண்ணதுக்கும் இந்த ரூட்ஸ் வந்து என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. இந்த மெயின் ஆக்சிஸ் இஸ் பிரான்ச் இருக்குது. இந்த மெயின் ஆக்சிஸ் எப்படி இருக்குமா, பிரான்ச்சஸாக இருக்குது. லாங் அண்டு டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு நோட்ஸ் அண்டு இன்டர் நோட்ஸ். இது வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது, நோட்ஸ்னால் இந்த இருக்கலாமா, இதை தான் வந்து நோட்ஸ் அப்படிங்கிறாங்க. இன்டர் நோட்ஸ் அப்படின்னா இந்த இருக்கு பாரு, இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கா, இதை வந்து இன்டர் நோட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நோட்ஸில் இன்டர் நோட்ஸ் இருக்குது. அண்டு அந்த இன்டர் நோட்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் இலாங்கேட்டட் செல்ஸ் இன் த சென்டர் கால்டு ஆக்சிஸ் செல்ஸ். ஸோ இந்த இன்டர் நோட்ஸில் என்ன இருக்குன்னா, இந்த டாட்டாக இருக்குதா, இதான் வந்து இலாங்கேட்டட் செல்ஸ். இட்ஸ் சென்டர் எப்படி இருக்குது, அது அப்படியே சென்டர் ரீஜனில் இருக்குது. ஸோ இட் இஸ் சென்டர் கால்டு ஆக்சிஸ் செல்ஸ். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஸ் செல் அப்படிங்கிறாங்க. இன்டர்னல் நோட் செல்ஸ் அல்லது இன்டர்னல் நோட்ஸ், ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது முடிச்சுகள் மாதிரி. ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்டர்நோடல் செல்ஸ் ஆர் ஆக்சியல் செல்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஆக்சியல் செல்ஸ் சரௌண்டட் பை வெர்டிகலி இலாங்கேட்டட் ஸ்மால் செல்ஸ். ஸோ இந்த இன்டர்நோடல் செல்ஸ் வந்து எப்படி வந்து இருக்குன்னா, சரௌண்டட் பை வெர்டிகலி இலாங்கேட்டட் ஸ்மால் செல்ஸ். இது எப்படி இருக்குன்னா, வெர்டிகலி அதாவது ஸ்மால் செல்ஸால் என்ன செய்யுது, சரௌண்ட் பண்ணியிருக்கு. சரியா, ஸ்மால் செல்ஸால் சரௌண்ட் ஆகிருக்கு. விச் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் நோட்ஸ், தே ஆர் கால்டு கார்டிக்கல் செல்ஸ். ஸோ இந்த மாதிரி செல்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்டிக்கல் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ டாட்டா இருக்காமல் இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, கார்டிக்கல் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சி வல்ச்சி அண்டு ஸோ சி கொரலினியா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லாமல், சி அப்படிங்கிறது சாரா அப்படிங்கிற ஃபேமிலியில் உள்ள ஆல்கே. என்ன ஆல்கே, வல்ச்சி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாரா அப்படிங்கிற ஃபேமிலியில் உள்ள கொரலினியா அப்படிங்கிற ஒரு ஆல்கே. ஸோ இந்த ரெண்டு ஆல்கே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சிஸ் செல்ஸ்னால் என்னது, இந்த ஆக்சிஸ் மெயின் ஆக்சிஸ். ஓகே, இது சரௌண்டட் பை வெர்டிகலி இலாங்கேட்டட் ஸ்மால் செல்ஸ்னால் என்னது, இதுதான் வெர்டிகலி இலாங்கேட்டட் ஸ்மால் செல்ஸ். சரியா, இந்த வந்து ஒரு மாதிரி பிரான்ச்சஸாக இருக்கா, இதை வந்து வெர்டிகலி இலாங்கேட்டட் ஸ்மால் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது, குட்டி குட்டியாக நோட்ஸ் இருக்குது. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, கார்டிக்கல் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரு, இந்த கார்டிக்கல் செல்ஸ் ஆர் ஆப்சென்ட். 3 types ஆஃப் அப்பெண்டேஜஸ் ஆர் அரைசஸ் ஃப்ரம் த நோட்ஸ். சப்போஸ் இந்த கார்டிக்கல் செல்ஸ் இல்லை அப்படின்னா இதை வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கான். They are branches of limited growth and branches of unlimited growth and the stipuloids. இந்த இருக்கு பாருமா, branches of limited growth and branches of unlimited growth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று ஸ்டிப்புலைட்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்கான்னு பாரு. இந்த growth of main axis and it is branching takes place by the apical cells. ஸோ இந்த மெயின் ஆக்சிஸில் க்ரோத் ஆகிற அந்த பிரான்ச்சஸ் வந்து எங்கே இருக்குன்னா, ஆப்பிக்கல் செல்ஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ரீஜன் இந்த மெயின் ஆக்சிஸில் இந்த பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த செல்ஸை தான் என்ன சொல்கிறாங்க, ஏபிக்கல் செல்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரு, இந்த நோடல் செல்ஸ்னால் என்ன இருக்குமா, இந்த டாட்டா இருக்கா, see that picture. ஸோ இந்த டாட்டை தான் என்ன சொல்கிறாங்க, நோடல் செல்ஸ் ஆர் யூனிநியூக்ளியேட்னா என்னது, நியூக்ளியஸ் வந்து ஈவனாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. வித் ஃபியூ எலிப்சாய்டல் குளோரோபிளாஸ்ட் இருக்குது. எப்படின்னா ஒரு எலிப்சாய்டல்னால் நீள்வட்ட ஷேப் அப்படின்வாங்க. இப்படி நீளமாக என்ன செய்யுது, ஒரு ஷேப்பில் இருக்குது. த இன்டர்நோடல் செல்ஸ் ஆர் இலாங்கேட்டட் அண்ட் பாசஸஸ் ஏ லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ். இந்த இன்டர்நோட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், அது எப்படி இருக்குன்னா இலாங்கேட்டடாக இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, சென்ட்ரலில் வாக்யூல்ஸ் இருக்குது அண்டு நியூக்ளியஸ் இருக்குது. நியூமரஸ் டிஸ்காய்டட் குளோரோபிளாஸ்ட் என்னென்ன இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. இதான் வந்து எனது அந்த இன்டர்நோடல்ஸ் வந்து சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்குது, வேக்யூல்ஸ் இருக்குது. வேக்யூல்ஸ் வந்து ஒரு குட்டியாக இருக்கும். நியூமரஸ் குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. சரியா, ஸோ குளோரோபிளாஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இஸ் டிவைடட் இன்டூ அவுட்டர் எக்டோபிளாசம் அண்ட் இன்னர் என்டோபிளாசம். ஸோ அவுட்டர் லேயர் இஸ் கால்டு எக்டோ மீன்ஸ் அவுட்டர் சர்ஃபேஸ், என்டோ மீன்ஸ் இன்னோ சர்ஃபேஸ். ஸோ என்டோபிளாசம் இருக்குது. தி என்டோபிளாசம் ஷோஸ் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங். சரியா, ஸோ என்டோபிளாசம் அண்ட் எக்ஸோபிளாசம் அப்படின்னு 2 types லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க.